உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேர்களுக்கு அடி இந்த செய்தி லலிதாவின் பணிமான நமஸ்காரங்கள், வணக்கங்கள். இருதய நோய் அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல இருதய நோய்க்காக ஸ்லோகங்கள் இருக்கா? ஏதாவது வழிபாட்டு தலங்களுக்கு போனா இருதய நோய்கள் சரியாகுமா? ஹிருதய நோய் அப்படின்னு சொல்றோம், ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு முதல் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும், அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி இப்படி ஒரு இதுன்னு சொல்றது, இவ்வளோ மாரி நோய்கள் அப்படிங்கிறது மாதிரி நிறைய எந்த ஒரு விஷயமே வந்ததே இல்லை. அதுக்கு காரணம் அந்த அழகான அந்த உணவு முறை பழக்க வழக்கம்னு. உணவு முறை பழக்க வழக்கம் மட்டும் இல்லை, இந்த ஆன்மீக பழக்க வழக்கங்களும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா பஜனை செய்யறதுக்கு உட்காந்துருவாங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, விட்டல 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்ட வராவிட்டால் கூட்டத்தோடு சேரணம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. இந்த கை தட்டுற வழக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் எப்படி அந்த விட்டல 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 அப்படின்னு சொல்லும் போது அதுல கொடுக்குற அந்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தமும் அந்த கையை தட்டுறோம்ல, அந்த கையை தட்டும்போது இது எல்லாமே நம்மளோட ஹிருதயத்துக்கு போய் என்ன பண்ணுதான்னா, ஹிருதயத்தை அப்படியே வருடி வருடி தடவி தடவி கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்றைய தினத்துல என்ன பண்றாங்கன்னா, அறிவியல் ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சு விட்டல விட்டல விட்டலன்னு சொல்லுங்க, கண்டிப்பா உங்களோட ஹிருதயம் எல்லாம் ஓடி போயிடும் அப்படிம்பாங்க. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லணும். இந்த ஹிருதயம் கை தட்டும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கை தட்டுறதுல இப்படி இப்படி தட்டுவாங்க. இந்த இடத்துல இப்படி இப்படி தட்டி பாடுறது அப்படிங்கிறதுல ஒரு வழக்கம் இருக்கும். பொதுவா பாடும்போது தொடையை தட்டி தாளம் போடுவோம். ஆனா ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தொடையில தட்டுற வழக்கம் கிடையாது. தொடையை யூஸ்வலாவே தட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸே இருக்கு. நம்மளையே அது அப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அதனாலதான் அந்த கையை தட்டுறது, அப்புறம் இந்த இடத்துல தட்டுறது, இந்த இடத்துல தட்டுறது அப்படிங்கிறதுலாம் வழக்கம் வச்சிருந்தாங்க. இப்போ கூட போய் நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்களேன், இந்த இடத்துல தட்டினோம் அப்படின்னா அது நேரா அந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா அதுல போய் கனெக்ட் ஆகி அந்த ஹார்ட்டுக்கு நல்ல பம்பிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நாம என்ன பண்றோம்னா நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல எடுத்துட்டீங்க அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் எங்க பாடினாலுமே நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா கையை தட்ட ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது காலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கேட்க கேட்க நம்மளுக்கு கால்கள் தரையிலே நிற்காது. ஆடலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிருஷ்ண நாமம் கேட்டதும் சரி, ஒரு விட்டல நாமம், ஒரு ராம நாமம் கேட்டோம் அப்படின்னா உடம்பு அப்படியே பரவசம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுக்கு அடுத்தது நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஹிருதய பாதிப்புக்கு ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு முதல்ல பார்த்துடலாம். இந்த வேல்மாறல் அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, சச்சிதானந்த சுவாமிகள் நம்மளுக்காகவே பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதுல ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. முதல்ல அந்த ஸ்லோகத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஹிருதய வாய் இதுக்கு டிசஸ்க்கு உண்டான ஒரு அழகமான கோவிலையும் பார்க்கலாம். இப்ப சொல்ல போறது வேல்மாறல் ஸ்லோகம். இது 14வது ஸ்லோகம். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அப்படின்னு. அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் அப்படின்னு அந்த அழுத்தமா சொல்லும் போது கண்டிப்பா ஹிருதய நோய் வந்த வழியில திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா, நான் நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படின்னு அபிராமி பட்டரோட வழியில எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது, இது எனக்கு நான் ஒரு பாடமா வச்சுட்டு இருக்கேன். ஸோ யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொன்னேன். இப்ப அடுத்ததா நீங்க கேட்ட அந்த ஹிருதயத்து சம்பந்தமா ஏதாவது வியாதிகள் இருந்தா எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்க. நம்ம சென்னைக்கு ரொம்ப 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 அருகிலே இருக்கிற ஒரு கோயில் தான். அதுக்காக நீங்க பக்கத்துல அடுத்த தெருல இருக்கான்னு கேட்டுடாதீங்க. திருநின்றவூர், இந்த ஊர்ல இருக்கிற ஹிருதயாலீஸ்வரர், சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்கு திருநின்றவூர். அந்த ஊர்ல இருக்கிற ஹிருதயாலீஸ்வரர், அங்க அந்த ஊர்ல ஒரு சிவபக்தர் இருந்திருக்காரு. இந்த சிவபக்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட உடம்பு முழுக்க திருநீற்றை பூசிக்கிறதுங்கிறது அவரோட வழக்கம். இப்ப பார்த்தாலும் அப்படியே முழுக்க விபூதியை உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூசிக்கும் போது நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், பாவம் அந்த மனுஷன் பாரு எப்படி நல்லா இருக்கிற மனுஷன் தான், ஆனா இப்படி இருக்காரு அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்லையா. அவர் தன்னோட பக்தியில மிஞ்சி அந்த மாதிரி திருநீற்றை உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்போதும் பூசிட்டே இருப்பாராம். அதனால மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் பூசலார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பூசலார் யார் அப்படின்னு. இவர் 63 நாயன்மான்கள்ல ஒருத்தர் அப்படின்னு. இவர் ஒரு நாளும் ஈசனை போய் தொழுது அவர்கிட்ட தன்னை உருகி 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 அப்படி ஒரு பக்தி பண்ணுவாராம். பக்தி பண்ணும்போது அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஈசனுக்கு ஏதான ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு தோணிருக்கு. அவர் அவருக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் விபூதி பூசிக்க தெரியும். ஆனா கோவில் கட்டணும்னு மனசுல ஆசை இருக்கு. ஆனா பணம் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. எப்ப பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, கண்ணை மூடி தியானம் பண்ணுவார். 24 மணி நேரம் தியானத்துல இருப்பாராம். அவருக்கு இந்த பசி சொல்ற துக்கம் சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவர் எங்க இருப்பார் அப்படின்னா மரத்தடியில இருப்பார், கண்ணை மூடிட்டு இருப்பார், தியானம் பண்ணிட்டு இருப்பார், உடம்பு முழுக்க விபூதி எடுத்துப்பார். இதுதான் அந்த மக்களுக்கு தெரியும்.
ஆனா இவருக்கு வந்து இவரோட மனசுல வந்து அந்த ஒரு ஈசனுக்கு வந்து ஒரு கோவில் கட்டணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆசை. அதனால என்ன பண்றாருன்னா தன்னோட தியானத்துக்குள்ளேயே தன்னோட மனசுக்குள்ள வந்து இருக்கிற அந்த இதை வந்து தன்னோட சித்தத்துக்குள்ள வழியா இறக்கி அந்த ஹிருதயத்துல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவர் அந்த ஈசனை உள்ளுக்குள்ள வச்சு ஒரு கோவில் கட்டணும்னா அப்படின்னா ஆகம விதிமுறைப்படி வந்து சிற்பிகளை கூப்பிடணும், சபதிகளை கூப்பிடணும், பிரகாரங்கள்லாம் எத்தனை பிரகாரங்கள் போடணும் அப்படின்னு பார்க்கணும், எத்தனை நிலப்படி வைக்கணும், எப்படிலாம் வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த பிளானிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த கோவிலுக்கு அப்படின்னு. இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு, தன்னோட தியானத்துல உட்காந்து சித்தத்தை இறக்கி அழகா தன்னோட இதயத்திலேயே ஈசனை வச்சு முழுக்க அழகா ஜம்முன்னு கோவில் கட்டியிருக்காரு. இப்படி கட்டி அது என்ன கொஞ்சம் 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 கொஞ்சமா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சுவாமியை கூப்பிடுறாரு. எதுக்கு? தந்த கருவறைக்கு வந்து உள்ளுக்குள்ள நீதான் வந்து இருக்கணும் வா அப்படின்னு கைலாசில இருந்து கூப்பிடுறாரு. அவர் கூட்டோன்னு என்ன பண்றாரு ஈசனும், சரி கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல வந்து அந்த ராஜசிம்ம பல்லவன் அப்படின்னு ஒரு மன்னன், அந்த மன்னன் என்ன பண்றான்னா இதே மாதிரி அவனும் ஒரு சிவன் கோவில் கட்டியிருக்காரு. கட்டினத்துக்கு வந்து என்னன்னா அவரோட கனவுல போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பா நீ எப்படி பக்தியோட கட்டியிருக்கியோ அதே மாதிரிதான் என்னோட பக்தன் வந்து ரொம்ப அழகா ஒரு கோயில் கட்டியிருக்கான். நீங்க 2 பேரும் வச்சிருக்கிற வந்து ஆகம விதிப்படி கட்டி நீங்க தேர்ந்தெடுத்த நாளும் ஒரே நாள்ல இருக்கு. நீயும் அதே நாள் கும்பாபிஷேகங்கிற, அவனும் அதே மாதிரி கும்பாபிஷேகம் நாளுங்கிறான். நான் என்ன பண்றது? நான் வந்து முதல்ல நாங்க தான் போக முடியும். அதனால நான் என்னோட பக்தன் பூசலாரோட கும்பாபிஷேகத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னே ஏந்து பாக்குறாரு. இது வந்து தெய்வத்தோட திருவாக்குன்னு தெரிஞ்சு போச்சு மன்னனுக்கு. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா நேரா அவர் வந்து அழகா அந்த திருநின்ற ஊருக்கு வரார். எல்லா தன்னோட சேனை படைகள்லாம் வந்து இந்த இந்த பூசலார் கட்டிய அந்த கோவில் வந்து எப்படி இருக்கு, சுவாமி தன்னோட கோயிலுக்கே வரல, இவரோட கோயிலுக்கு வந்து நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன் நான் வரேன் அப்படின்னா நம்மளோடதோட கண்டிப்பா பெரிய கோயில தானே கட்டி இருக்கணும், அதனால நான் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நேர வரார். நேர வந்து எல்லா இடத்துலயும் தேடுறாரு. தேடி இந்த மாதிரிலாம் இருக்கு, ஒரு பூசலாருங்கிற வந்து கட்டியிருக்காராமே, எங்க கட்டியிருக்காரு, எந்த இடத்துல இருக்க கோவில்னா ஒருத்தருக்கும் சொல்ல தெரியல, பதிலே தெரியல. அப்படிலாம் ஒரு கோவில் இங்க இல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பூசலார் யாருன்னு கேட்கும்போது ஒரு மரத்தடியை காமிச்சு இந்த கண்ணை மூடிட்டு இருக்காரு, இவர் தான் பூசலார் அப்படின்னு. இது எந்த இடத்துல, இது என்னது, ஒரு மனுஷன் உட்காந்துருக்காரு, இவர் எங்க கோயில் கட்டிட்டு இருக்காரு, இவர் ஏதோ கண்ண மூடியில உட்காந்துருக்காரு, தியானம் பண்றாருன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த படைகளோட என்ன பண்றாரு மன்னன்னா அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு நின்ன உடனே என்ன இருக்கு அப்படின்னா பூசலாரோ கண்ணை மூடிட்டு இருக்காரு. அவரோட ஹிருதயத்துல சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துல வந்து அந்த சிவலிங்கத்தை சுத்தி இருக்கிற அந்த அழகான கோவில், அந்த கோவில நடக்கிற அத்தனையும் அந்த ஆகம விதிமுறைப்படி வந்து அவர் எப்படி கோயில் கட்டிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள், மன்னனோட சேனைகள் இது எத்தனைக்கும் காட்சி கொடுக்குறாரு. எங்க? பூசலாரோட ஹிருதயத்துல காட்சி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அத்தனை பேரும் அந்த அற்புதமான அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிய பூசலாரோட இருதயத்துல பார்த்து ரசிக்கிறாங்க. ரசிச்சு எல்லாத்தையும் முடிஞ்சு போறது. அவர் ஏந்து அந்த தியானத்தை கலைஞ்சு ஏந்துக்கும் போது எல்லாரும் பூசலாரோட கால்ல விழுந்து, அப்பா சிவனே வந்து உன்னோட ஹிருதயத்துல இருக்கிற அந்த நீ கட்டின மானசீகமா கட்டின அந்த ஒரு கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா என்னோட பக்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த மன்னனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இவரோட இவ்வளவு தூரம் வந்து ஒரு மனசுல வந்து அவர் ஒரு கோயிலை கட்டியிருக்காரு, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோவில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பூசலாரோட சம்மந்தத்தை கேட்டு அந்த சம்மந்தத்திலேயே அங்க ஒரு கோவில் கட்டிட்டாரு. அதுதான் ஹிருதயாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு நம்ம திருநெல்வேலியில இப்ப இருக்கிற அந்த கோவில். இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கருவறைக்கு மேல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா ஹிருதயத்துல அந்த 4 பகுதிகள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அழகா தாமரைப்பூவோட ஹிருதயத்தோட சேர்ந்த ஒரு கமலப்பூ வந்து மேல இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து அப்படி ஒரு அழகா அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு திறந்த என்ன சொல்றது விசாலமான பார்வையோட அந்த கண்ணோட்டத்துல ரொம்ப அற்புதமா கட்டின கோவில் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிருதய சம்பந்தமா, அதாவது பூசலாருக்கு வந்து தன்னோட ஹிருதயத்துல வச்சு பண்ணினதுனால ஹிருதய சம்பந்தமா எத்தனை நோய்கள் இருந்தாலுமே இந்த கோவில் சிவனை வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா ஹிருதய நோய்கள் வந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையா நம்புறாங்க. கண்டிப்பா நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நாம தெரிஞ்சா மட்டும் இல்ல, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த நோய் ஹிருதய நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு பயப்படுற விஷயம் இல்லை. பூசலாருக்கு வந்து பூசலர் தன்னோட இதயத்திலேயே வந்து சிவனை வச்சுருக்காரு. அதே மாதிரி நாமளும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மானசீகமா அந்த ஹிருதயாலீஸ்வரர் கொண்டு நம்ம இதயத்துல வச்சுட்டோம்னா நம்ம இதயத்தை பார்த்துக்க வேண்டியது அவரோட வேலை இல்லையா. அதனால ஹிருதய நோய் குணமடைகிறதுக்கு ரொம்ப அற்புதமா முதல்ல வந்து வேல்மாறல் ஸ்லோகம் பார்த்தோம், இந்த கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா
ஹிருதய நோய் போறதுக்கு உண்டான அற்புதமான ஸ்தலம். அதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்துலயே இருக்க திருநின்ற ஊர்லயே இருக்கு அப்படின்னு சொன்னோம். பூசலாரோட வரலாறுன்னு தெரிஞ்சிட்டோம். கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போங்க. ஹிருதய நோய் என்ன, இன்னும் வேற எவ்வளோ பெரிய நோயா இருந்தாலுமே கண்டிப்பா சிவன் வந்து நம்மளை காப்பாத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஓம் நம சிவாய. நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து சிவபுராணத்தை சொல்லிட்டாங்க. என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நெஞ்சத்தை விட்டு கொடுத்துட்டோம், பார்த்துக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. மீண்டும் அற்புதமா இன்னொரு எபிசோட்ல வேற ஒரு அழகான வரலாற்று குறிப்போட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ரசிக பிரியா லலிதா. நன்றி, நமஸ்காரம்.